ஆனா இவங்க என்ன பண்றாருன்னா, நீலகண்ட சாஸ்திரி முதல்ல 1931ஆவது ஆண்டுல உடையார்குடி கல்வெட்டு அவரை தான் வந்து பதிப்பிக்கிறப்போ அதுல இருக்க வார்த்தையெல்லாம் அவரே குறிப்பிடுறாரு. ஏன்னா அந்த இதுல எப்படி குறிப்பிட்டிருக்குன்னா, அந்த உடையார்குடி நிலம் வந்து ஒரு சபை கிட்டக்க இருக்கு. சபை கிட்ட இருந்து நிலத்தை வாங்கக்கூடிய ஒருத்தவர் வந்து என்ன பண்றாருன்னா, வியாழ கஜமல்ல பல்லவராயர்ன்ற ஒருத்தவர், நான் அந்த நிலத்தை வாங்கி நான் கோயிலுக்கு கொடுக்குறேன்றாரு. அப்ப இந்த நிலத்தோட பூர்வீக வரலாறு குறிப்பிடுறப்போ இந்த மாதிரி ஆதித்த கரிகாலனை கொன்னு துரோகிகளான அந்த 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேருக்கு பார்ப்பனச்சேரி ரவிதாசன் ஒரு சகோதரர் இருந்தாங்க. மலையனூரான ஒரு சகோதரர் இருந்தாரு. இந்த மலையனூரானும் அவனோட தாய் திருநங்கைச்சாணியும் அவங்க பையன், ஏன்னா பையன் வந்து மைனருங்கிறதால பேர குறிப்பு இல்லை. சோழரோட நாகரிகத்தை பாருங்க, குற்றவாளி குடும்பத்தை சேர்ந்தவன மைனர், அதனால பேர குறிப்பு இல்லை. அந்த பையன், இந்த 3 பேருக்கு சொந்தமான நிலம் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய பிராமண சபை கிட்ட இருந்தது. அந்த நிலத்தை நான் வாங்கி இந்த கோயிலுக்கு கொடுக்குறேன், அந்த காசுல நீங்க இதை பண்ணுங்கன்றதா அந்த கல்வெட்டு. இதை வந்து படிச்சு முதல்ல நீலகண்ட சாஸ்திரி 1931 எழுதுறப்போ இவர்கள் பிராமணர்கள் எழுதிட்டார். ஏன்னா பட்டம் வந்து பிரம்மாதிராயன் பட்டம். அங்க அந்த நிலத்துக்கு உரிமையா இருக்கிற பெண்களை பத்தி சொல்றப்ப பிராமணிமார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நிலம் வந்து யார் கையில இருந்ததுன்னு பார்த்தா பிராமண சபை கிட்ட இருக்கு. அப்போ அந்த நிலம் வந்து சபை கிட்ட இருக்கனால அது பிராமணரோட நிலம்னு அர்த்தம். எல்லாம் சேர்ந்து பிராமண நிலம்னு தெரியுது. நீலகண்ட சாஸ்திரி வந்து 1931 எழுதிறாரு. எழுதின பின்னாடி என்ன நடக்குதுன்னா, அப்ப பிராமணர்கள் பத்தி நம்ம ஒரு உயர்வா சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோழர் காலகட்டத்துல பிராமணர்கள் அவசரம் கொண்டுட்டாங்க, அதுக்காக அவங்கள்ட்ட நிலத்தை புடுங்கினாங்க, அதுக்காக தண்டிக்கப்பட்டாங்கன்ற தகவல் வெளில வந்தா என்ன ஆகுதுன்னு யோசிச்சு 1934 அவரே வந்து இந்த சோலாசுங்கிற புத்தகம் எழுதுறப்போ ஆதித்த கரிகாலன் சிலரால் கொல்லப்பட்டார்னு மாத்துறாரு. நீலகண்ட சாஸ்திரி மாத்துறாரு. நீலகண்ட சாஸ்திரி மாத்தின உடனே